நில அளவையர் பணியிலே சிறப்பாக பணியாற்றி வருகிற கடலூர் மாநகராட்சியினுடைய உதவி நில அளவையர் மரியாதைக்குரிய நண்பர் ராஜ்மோகன் அவர்களை பேச அழைக்கிறேன். இந்த தமிழ்நாடு அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக ஆசிரியர் சங்கத்தின் முதல் மாநாடு தடயம் விருதுகள் 2024 இந்த முப்பெரும் விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள சார் தனபால் உடையார் அவர்களே மற்றும் மாவட்ட கண்காணிப்பாளர் சிறப்புமிகு கலந்து கொண்டிருக்கிறார். மூன்றாவதாக நம்மளுடைய சிறப்புமிகு ஆசிரியர் தடயம் பாபு அவர்கள். நெற்றிக்கண் திறப்பின் குற்றம் குற்றமே, யார் எந்த தவறு செய்தாலும் அதை திறம்பட கேட்கக்கூடியவர் நம்மளுடைய சிறப்புமிகு தடயம் பாபு அவர்கள். இந்த விருதை எனக்கு எந்த விருது எந்த விருது ஆல்ரெடி கொடுத்தாலும் விருது பல்வேறு நோக்கத்துக்காக அந்தந்த அலுவலருக்கு வழங்கப்படுகிறது. தமிழ்நாடு முழுக்க நேற்று கூட தினமலர் பேப்பர் பார்த்துருப்பீங்க. பல்வேறு காரணங்களுக்காக பல்வேறு குளறுபடி இந்த குடியரசு தினத்தில் அவங்களுக்கு பிடிச்ச நபருக்கு மட்டும்தான் கொடுப்பாங்களே தவிர யார் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க நேச்சர் ஆஃப் என்னன்னு யாருக்குமே கொடுக்கறதில்ல. ஆனால் நான் பெருமையாக கருதுகிற ஒரே ஒரு விருது அண்ணன் நீ எல்லாத்துலேயுமே பொது சமூகம் அந்த விஷயத்தில் தெளிவாக இருக்கக்கூடியவர். நான் எப்பயுமே அதை தான் உள்நோக்குவேன். அது யாராக இருந்தாலுமே ஒரு தவறுனா அதை நான் சுட்டி காட்ட முடியாத அளவுக்கு நானே என்னை போட்டு நான் இது பண்ணிப்பேன். நான் 2009ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிலஅளவை பதிவேடுகள் துறையில் டிராஸ்மேனாக முதல் சேர்ந்தேன். அப்போது என்னாச்சுன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராம மேப்பு எஃப்எம்பிக்கள் எல்லாம் ஆன்லைனில் சிறப்பாக ஏற்றத்துக்கு ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃபீஸ் சென்னையில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் விழுப்புரம் மாவட்டத்துக்கு பணிமாறல் செய்து விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள அத்துணை கிராமத்துக்கும் கொலாபிளான்ட் கணினியில் படம் வரைகிற ஒர்க் பண்ணேன். அடுத்தது உளுந்தூர்பேட்டையில் 2013 நான் ஜாயின் பண்ணி இணையதளத்தில் அப்போ தான் பதிவேற்றம் பண்ணுறாங்க. 2013 175 கிராமத்தையும் நான் அதை ஒரு சீர்முகமாக ஆன்லைனில் ஏற்றின பெருமை உண்மைக்கே என்ன சேரும். இரவு பகலாக உழைச்சிருக்கேன். அது மேல்மட்ட அதிகாரிக்கு கூட தெரியாது. டே நைட் இரவு முழுக்க நான் உட்காந்து வேலை பார்த்துருக்கேன். அந்த வேலை பார்த்ததில் கிட்டத்தட்ட ஒரு 200 பட்டாக்களில் விருத்திகீஸ்வரர் கோயில் மற்றும் இன்னார் பேர் யாரோ ஒரு பேரை சேர்த்து வச்சுருப்பான். நான் சொன்னேன் விருத்திகீஸ்வரர் கோயில், நான் விருதாச்சலன்றனால எனக்கு ஒரு தனிப்பட்டது விருதாச்சலம் கோயில் விருத்திகீஸ்வரர் அருள்மிகு கோயில் அவ்வளோதான் வரணும். அதில் என்ன இன்னார் மகன் இன்னார்னு எப்படி நீ கூட்டுப்பட்டவா சேர்த்த, எந்த அடிப்பில் சேர்த்த? நான் ஒன்று நினச்சேன், இதுதான் ஒரு வாய்ப்பு நம்மளுடைய விருத்திகீஸ்வரருக்கு நான் செய்கிற ஒரே ஒரு கடமை இதுதான். இந்த இந்த வாழ்நாளில் இந்த பூலோகத்தில் நம்ம பிறந்திருக்கோம். அப்போ அத்துணை பேரையும் நீக்கி அருள்மிகு விருத்திகீஸ்வரர் கோயில்னு வச்சேன் நான். அப்போ நான் வெறும் சீட் ஒர்க்கில் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வாழ்க்கையில் நினச்சேன், பரவாயில்ல ஃபீல்டு ஒர்க்கில் இருக்கிற அதிகாரி தான் பெருசாக வர முடியும், நம்மளாம் நான் அப்படியே தான் அப்படியே சீட் ஒர்க்கில் வாழ்க்கையில் போகணும்னு நினச்சேன். ஆனால் சந்தர்ப்பம் ஸ்விங்னு ஒரு டைரக்டர் ஆஃப் கமிஷனர் வந்தார், ராஜஸ்தான்லேருந்து வந்தார். உடனே கூப்பிட்டு ஒரு சூப்பரண்ட் சொன்னார், அந்த பையன் கிட்டத்தட்ட 7 ஆண்டாக கன்வர்ஷன் கேட்டுருக்கான், குடியா சர்வேராக குடி அப்படின்னாரு. உடனடியாக நான் பதவியேற்கம் பண்ணி திரும்பி சர்வேராக வாங்கினேன். முதல் சர்வேராக உலக்கூரில் ஜாயின் பண்ணேன். உலக்கூரில் ஜாயின் பண்ணி அடுத்தது விருதாச்சலத்தில் இருந்தேன். நம்மளுடைய பெட்டாலியன் பள்ளிக்கு நான் கையெழுத்து போட்டிருக்கேன். நம்ம பெட்டாலியன் சிப்காட்டு உளுந்தூர்பேட்டை சிப்காட்டு நம்ம காவல் பள்ளி அங்கே அமையறதுக்கு நான் ஒரு முக்கிய காரணம் நான் என்னுடைய கையெழுத்து ஸ்க்ரூட்னியில் இருக்கும் காவல்துறைக்கு. அடுத்து சொல்லப்போனால் 2017 காடாம்புலியூர் குருவட்ட அளவராக நான் பதவியேற்று அங்கே இருக்கும்போது மனம் தவழ்ந்த புத்தூரில் ஆரம்ப சுகாதார நிலையம் அமையறதுக்கு உடனடியாக அன்னைக்கே அளந்து அன்னைக்கே ஃபைல் சப்மிட் பண்ணேன் சத்யா பன்னீர்செல்வமேட்ட. அடுத்தது தாழம்பட்டு மாளிகம்பட்டில் 4 பாலம் கட்டி கொடுத்து 4 பாலமே தற்போது இயங்கிட்டு வருது. இன்னும் சொல்லப்போனால் அந்த வெள்ள நிவாரணத்தில் எந்த காரணத்தையும் யாருக்கும் எந்த பாதிப்பு வரக்கூடாது, மேல் இருப்பு கீழ் இருப்புக்கு பாலம் அமைத்து கொடுத்தேன். உடனே அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீமுஷ்டத்தில் கார்மாங்குடி நான் சொன்னது எல்லாமே இயங்கிட்டு இருக்கு. நான் எங்கெங்கே கால் வச்சேனோ நான் என்னுடைய முடிவாக தான், நான் டெய்லி வேலைக்கு போகிறேன். நான் வாங்குகிற சம்பளத்துக்கு நான் எப்பயுமே வேலை செய்கின்ற நோக்கத்தில் அதிகமாக இருப்பேன். நான் எப்பயுமே அதான். அதே மாதிரி கார்மாங்குடி ஸ்ரீமுஷ்டத்து போயிட்டு பூராக பெருமாள் கோயில் எந்த ஆக்கிரமிப்பாக இருந்தாலும் முதல்ல எனக்கு பிடிச்ச என்ன தெரியுமா, எனக்கு எந்த ஆக்கிரமிப்பாலும் ஃபஸ்ட்டு கொடு, கவர்மெண்ட் ப்ரொஃபஸர் எதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு கொடு. கிட்டத்தட்ட என்ன உயர் அதிகாரிகள் 4.5 வருஷமாகவே டிடிஎஸ்ஸாக போட்டிருந்தாங்க. வட்ட சார் ஆய்வாளர் என்ன ஒன்றுனா வச்சுங்களேன், நிறைய வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் வேலை மட்டும்தான் பார்க்குற ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, அதான் வட்ட சார் டிடிஎஸ் ஸ்டால் டெப்டி சர்வேயர்.
அப்போ என்னென்னா கவர்மெண்ட் ஒர்க் மட்டும்தான் கொடுப்பாங்க, இந்த வேலை மட்டும்தான். நான் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். நான் வந்து இருக்கிற வரைக்கும் எவ்வளோ பண்ணுறேன், என்ன பண்ணுறேன், அதுதான் இந்த கலி உலகத்தில் நம்ம இருக்கோம். வாழ்க்கையில் வரைக்கும் மனுஷன் வாழ்ந்துட்டு போகணும், அதுவே சாதனை பண்ணிட்டு போகணுன்ற ஒரு உள்நோக்கத்தில் இருப்பேன். அது மாதிரி டிடிஎஸ்ஸாக இருக்கேன். கிட்டத்தட்ட 100 ஏரிகள் ஆக்கிரமிப்பு அளந்து கொடுத்துருக்கேன். எம்பரூர், பாலக்கொள்ளை ஏரி, விஓ கூட இங்கே வந்திருக்காங்க. ஆக்கிரமிப்புனாவே போயிடுவேன். இன்னும் சொல்லப்போனால் ஆன்லைனில் வந்து இப்போ வந்து அதை ஏரி, குளம், குட்டை ஆக்கிரமிப்பு அதிக ஆக்கிரமிக்க அளந்தவனா ஏஎஃப்எல் மேல்முறையீட்டு சர்வேர் அளந்து தப்புன்ற ஃபைலை கிட்டத்தட்ட 125 அளவுக்கு மேலே பண்ணியிருப்பேன். அதில் 100 அளவு பண்ணி வெற்றி. எங்கள் ஹெச்எஸ் எங்கள் தாசில்தாராக தான் சொல்லுவார். ஏற்கனவே உள்ள தனபதி தாசில்தாரும் ராஜ்மோகன் தான் எனக்கு வேணும்னு கலெக்டர் சொன்னார். ரெண்டாவது உள்ள இப்போ இருக்கிற அந்தோணி தாசில்தாரும் ராஜ்மோகன் எனக்கு வேணும், நான் இருக்கிற வரைக்கும் விடக்கூடாது அப்படின்னாங்க. அப்புறம் இப்போதைக்கு ஏடி வந்து போதும், நீங்கள் வாங்க மாநகராட்சி நகர சார் ஆய்வாளராக கடலூர் கடலூர் வந்து மாநகராட்சியை பிரித்து அந்த கடலூரில் மாநகராட்சியின் முதல் நகர சார் ஆய்வாளராக நான் போய் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணிட்டு 3 நாளில் இந்த விருது வந்திருக்கேன். இந்த விருது வந்து எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பா குளஞ்சிநாதன் பிரகாஷ் அவருக்கும் சமர்ப்பிக்கிறேன். நன்றி, வணக்கம்.